பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜிஎஸ்டி இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான வார்த்தை. அதுவும் சமீபத்தில் இந்த அன்னபூர்ணா அந்த ஹோட்டல் அதிபர் அவங்களுக்கும் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டியை பற்றின பல தவறான புரிதல்கள் இருக்கு. இந்த இடத்துல இந்த அன்னபூர்ணா இஷ்யூல ஒரு தெளிவான பதிவை எழுதியிருந்தாரு திரு சக்கரவர்த்தி மாரியப்பன் அவர்கள் ஃபேஸ்புக்ல. அவர் வந்து இதை ரொம்ப லேமேன் லெவல்ல, அதாவது சாமானிய மக்கள் கூட இந்த ஜிஎஸ்டியோட இம்ப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பதிவை எழுதியிருந்தாரு. இன்னைக்கு அவர் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. இந்த ஜிஎஸ்டியை பத்தின பல கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்றதுக்காக ஒரு சாமானிய மக்கள் கிட்ட கூட ஜிஎஸ்டியை பத்தின ஒரு புரிதலை கொண்டு வரதுக்கான ஒரு எளிய முயற்சி தான் இது. வணக்கம் சக்கரவர்த்தி சார். வணக்கம். தேங்க்யூ. மூலம் என்னோட கருத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கருத்து போய் சேர்ந்துச்சு. ஒரு 2 பேருக்கு போய் சேர்ந்தா கூட நான் சந்தோஷம் நினைப்பேன். எவ்வளவு பேருக்கு இது போய் சேருதோ அவங்க விழிப்புணர்வு அடைஞ்சாங்கன்னா அதனால எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ரொம்ப நாளாவே உங்களுடைய பதிவுகள், அது குறிப்பா இந்த ஜிஎஸ்டி, அதே மாதிரி நம்மளுடைய இந்த பிம், இந்த மாதிரி இந்த பேமெண்ட் இருக்கு இல்லையா, யூபிஐ, இதை பத்திலாம் நீங்க பல தெளிவான பதிவுகளை ஃபேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கீங்க. அதுல நம்மளுடைய ஒரு மாசத்துக்கான டிரான்சாக்ஷன் என்ன, அதே மாதிரி இது எல்லாத்த பத்தியும் நிறைய விழிப்புணர்வு பதிவு எழுதிட்டு இருக்கீங்க. இதுல குறிப்பா ஜிஎஸ்டி அப்படிங்கறத பத்தின பல தவறான புரிதல்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து ஜிஎஸ்டி அதிகமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோம், ஸோ அவங்க நமக்கு வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல தவறான புரிதல்கள் இருக்கு. முதல்ல ஜிஎஸ்டினா என்ன, முன்னாடி எப்படி ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தது, அங்கேருந்து நம்ம ஜிஎஸ்டிக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வந்திருக்கோம், இதை வந்து நீங்க எளிமையா புரியற மாதிரி சொல்லுங்க சார். ஜிஎஸ்டின்றது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்றது நம்ம சிம்பிளா நேம்ல தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 17 விதமான வரி இருக்கு நமக்கு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி. அந்த வரியெல்லாம் உள்வாங்கி சப்சியூம் பண்ணி ஜிஎஸ்டியா சிம்பிளா நமக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்னு ஒன்று இருக்கு, வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை ஒருத்தர் வாங்குறாரு, அதை ஒருத்தர் விற்கிறாரு, அவர்கிட்ட இருந்து இன்னொரு ஆள் வாங்குறாரு, அங்கிருந்து விற்கிறாருன்னா ஏற்கனவே கட்டின வரியை வந்து கழிச்சுக்கலாம் வாட் பண்ணும்போது. நான் வந்து ஒரு மேனுஃபேக்சர், நான் வந்து ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறேன், அதை வச்சு ஒரு பொருள் உற்பத்தி பண்றேன், இதை வந்து நான் ஒரு ட்ரேடர் கொடுக்குறேன், அந்த ட்ரேடர் வந்து இன்னொரு செல்லருக்கு கொடுக்குறாரு, செல்லர் கஸ்டமருக்கு கொடுக்குறாருன்னா இந்த வாட் வரதுக்கு முன்னாடி ஏற்கனவே கட்டின வரியை கழிக்க முடியாது. இப்போ நம்ம வாட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வரியை கழிச்சுக்கலாம். இந்த வாட்டோட அடுத்த வெர்ஷன் தான் ஜிஎஸ்டி. ஸோ அதில் வந்து செலக்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டுட்டோம். அது குட்ஸாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். நம்ம வாங்குற பேனா, சோப்பு, இல்லை நம்ம வந்து கொடுக்குற ஒரு சர்வீஸ், ஒரு புரோக்கரேஜோ, ஒரு கமிஷனோ, ஒரு இன்சூரன்ஸ்குள்ள பேமெண்ட்டோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்டிக்குள்ள நமக்கு வந்து வந்துருச்சு. இதில் ஒருத்தர் பே பண்ண டேக்ஸை இன்னொருத்தர் பே பண்ண தேவையில்லை. நான் ஒரு பொருளை ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறேன், 10 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா என்னோட லாபம் அதில் 5 ரூபாய். அது வருமானம் வரைக்கும் நம்ம டேக்ஸ் பே பண்ண போகிறோம். ஆனால் அந்த பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கி நான் ஒரு ட்ரேடருக்கு 6 ரூபாய் கொடுக்குறேன்னா அந்த 1 ரூபாய்க்குள்ள டேக்ஸ் மட்டும் தான் நான் கட்டுவேன். நான் ட்ரேடராக இருந்தேன்னா அந்த 5 ரூபீஸ்க்கு வித்த பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சப்ளையர் வந்து அவர் வந்து விற்கிற ரேட்டுக்குள்ள டேக்ஸ் அவர் கட்டியிருப்பார். அதை நான் வந்து வர வச்சு, அதுதான் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டூவல் டாக்ஸேஷன்ன்றது இங்க இல்ல. சோ இந்த ஜிஎஸ்டில இப்ப எத்தனை டாக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்கு? ஓகே, சரி, நார்மலா ஜிஎஸ்டி ஸ்லாப் பாத்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28%, இந்த 4 ஸ்லாப் தான் நம்ம சொல்லுவோம். இதுல வந்து 0% ஸ்லாப்ன்றது தனி, அதாவது எக்ஸம்ப்டட் குட்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம டாக்ஸ் எதுவும் போடுறது இல்லை. அப்புறம் நம்ம இங்க எக்ஸ்போர்ட் பண்றோம்னா ஜிஎஸ்டி பண்ண தேவையில்லை. இந்தியாவில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி பண்ண தேவையில்லை. இந்த ஸ்லாப் இல்லாம பாத்தீங்கன்னா சின் குட்ஸ்னு சொல்றோம், இல்லை லக்ஸரி குட்ஸ்னு சொல்றோம், அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டாக்ஸ் போடுறோம். இது வந்து அந்த ஸ்லாபை தாண்டி வரும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்லாப் வந்துடும். எந்த பொருட்கள் வந்து இந்த லக்ஸரி ஸ்லாப்ல வரும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அதுக்கு? லக்ஸரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் கார் அந்த மாதிரி வச்சுக்கலாம். சின் குட்ஸ் எடுத்தீங்கன்னா சிகரெட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகே, நம்ம பே பண்ற இந்த டாக்ஸ்ல செஸ் அப்படின்னு ஒரு டாக்ஸ் பே பண்றோம். இது எதுக்கு பே பண்றோம்? இதை எந்த பேசிஸ்ல கலெக்ட் பண்றாங்க சார்? செஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பொருட்களுக்கு நம்ம வந்து இந்த காரணத்துக்காக இந்த வரியை வசூலிக்கணும்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டிக்கு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் செஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கலெக்ட் பண்ற பணத்தை கல்விக்கான விஷயங்களுக்கு, திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு பண்ணுவாங்க. ஹைவேக்குன்னு செஸ் எடுத்தாங்கன்னா அதை வந்து ரோட் ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை முதலீடு பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசனை பேஸ் பண்ணி அந்த செஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க அந்த பர்டிகுலர் தேவைக்கு பூர்த்தி பண்ணுவாங்க.
நீங்க சொன்னீங்க சில பொருட்களுக்கு மட்டும் இப்ப எக்ஸம்ஷன் இருக்குன்னு. மத்தபடி இங்க இருக்கிற எல்லா பிசினஸஸுமே இந்த ஜிஎஸ்டி பே பண்ணி தான் அவங்க வந்து அந்த பிசினஸ் இது பண்ண முடியுமா? அவங்க இது பண்ற எல்லா பொருட்களுக்கும். ஆனா ஆல்ரெடி நீங்க வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. உள்நாட்டுல நடக்கிற எல்லா பிசினஸஸுக்குமே இந்த ஜிஎஸ்டி பே பண்ணணுங்கிற கட்டாயம் இருக்கா? ஒரு கஸ்டமரை நம்ம வாங்கும்போது கண்டிப்பா நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம் மேடம். இப்போ ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேடர் வந்து 20 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வியாபாரம் பண்றாருன்னா அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொஃபஷனல் 20 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றாரு, அவருடைய இன்கம் சர்வீஸ் அதில் வருதுன்னா அவருக்கு ஜிஎஸ்டி பண்ணணும் தேவையில்லை. ஸோ ஒரு சிறு 20 வியாபாரி லட்சம்ங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம். ஓகே. வருஷத்துக்கு இப்போ ஆவரேஜா மாசம் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs 3 lakhs ஒருத்தர் பிசினஸ் பண்றாருன்னா அவங்களாம் கண்டிப்பா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும்னு இல்லை. ஓகே. அவங்க ஆனா அந்த பொருளை விற்கும்போது அந்த கஸ்டமர் அதுக்கான ஜிஎஸ்டியை பே பண்ணி வாங்குவாங்க. இந்த இந்த பிசினஸ் மேன் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கடலை மிட்டாய் தயாரிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு குடிசை தொழிலா பண்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த கடலை மிட்டாயை வாங்கக்கூடிய கஸ்டமர் அதுக்கான ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? ஆமா, கஸ்டமர் பே பண்ணுவார் மேடம். நான் சொல்றது ஜிஎஸ்டி ஃபைலிங்ல அவர் வந்து வரும்போது 20 lakhsக்குள்ள டர்ன் ஓவர் இருக்குன்னா அவரு வந்து அந்த மந்த்லி ஃபைலிங் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்ல காம்ப்ளைண்ட்ஸ்க்குள்ள அவருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி. முதல் முறையா அருண் ஜேட்லி அவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா ஒரு உத்தரவாதம், நீங்க எல்லாருமே இந்த ஜிஎஸ்டிக்குள்ள வந்தா மத்திய அரசு இந்த விஷயங்களை பொறுப்பெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் இவங்க எல்லா ஸ்டேட்டையும் ஜிஎஸ்டிக்குள்ள மூவ் பண்ணாங்க. ஸோ அந்த உத்தரவாதங்கள் என்ன, அதை மத்திய அரசாங்கம் வந்து சரியா கடைபிடிச்சிருக்காங்களா? அதாவது இப்போ 2017 ஜிஎஸ்டி லான்ச் பண்றாங்க. இந்த 2017 லான்ச் பண்ணும்போது நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்களுக்குன்னு சொல்லி டாக்ஸேஷன் பவர்ஸ் இருக்கு. அந்த பவர்ஸை விட்டு கொடுத்து தான் ஜிஎஸ்டி லான்ச் பண்றாங்க. ஸோ இது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ண விஷயம் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விற்கிற ஒரு பொருளோட விலை பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் போனீங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும். கரெக்ட். ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து டேக்ஸ் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பெட்ரோல் எடுத்துக்கோங்க, கார் எடுத்துக்கோங்க, சில குட்ஸ் எடுத்துக்கோங்க, மக்கள் பாண்டிச்சேரியில் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு, அங்கே டாக்ஸேஷன் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி வரும்போது இது வந்து மாறிடுச்சு. இந்தியா ஃபுல்லாக அந்த பொருள் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரே நாடு ஒரே வரி அப்படின்ற மாதிரி வந்துடும். எங்கே போனாலும் அந்த டேக்ஸ் வந்து காமனாக இருக்குன்னு வந்துடும். ஸோ இதில் வரும்போது சில கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க வரி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு ஏற்கனவே வாங்கிட்டு இருக்க வருமானத்தோட கூடுதலாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வருமானம் லாஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி அவங்களோட எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுவாங்க? இந்த கேள்விக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி நீங்கள் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் 5 years 2017 2022 வரைக்கும் ஜூன்ல லான்ச் பண்ணோம். அதே பீரியட் வரைக்கும் இந்த 5 yearsல உங்களுக்கு வந்து 14% growth இருக்கும் ரெவென்யூலன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. 14% வரலைன்னா மாசம் மாசம் என்ன லாஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம காம்படிஷனா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. அதை 2022 வரைக்கும் அவங்க காப்பாத்திட்டாங்க. இந்த ₹1.27, அதாவது தமிழ்நாடு ₹1 கொடுத்தா 27 பைசா தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது அப்படிங்கிறது என்ன? இந்த டிவிசிபிள் பூல் அப்படின்னா என்ன? ஏன் சில ஸ்டேட் மட்டும் எனக்கு இவ்வளவுதான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லுது, ஆனா அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துக்கு பாத்தீங்கன்னா ₹2 மேல கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்குற ₹1க்கு ₹2 மேல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த டிவிசிபிள் பூல் அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் சார்? டிவிசிபிள் பூல்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வரக்கூடிய வருமானத்தை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்றது தான் டிவிசிபிள் பூல். இப்போ இதுல வந்து இதை டிசைட் பண்றதுக்குன்னு ஒரு என்டிட்டி இருக்கு, நம்ம அதை பத்தி அடுத்து பேசுவோம். பட் நீங்க சொல்ற விஷயத்துல அந்த ₹1.29 ரெவென்யூ மட்டும் வச்சு நம்ம பேச முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்குது, அந்த காஸ்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசி எடுத்துக்கோங்க, அதோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து வருது. நம்மளோட காஸ்ட் வந்து அங்கே வந்து வெரி வெரி மினிமல். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து போர்ட் வச்சிருக்கோம், நேஷனல் ஹைவேஸ் வச்சிருக்கோம், ஏர்போர்ட்ஸ் வச்சிருக்கோம், இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணும்போது அந்த காஸ்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்க கேட்கறது இல்லை. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. 90% ஃபண்டிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, 10% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ் டெவலப் ஆகலையோ அங்கே வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி இருக்கும். இது இல்லாமல் அடுத்த ஸ்கீம் வரும்போது 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அவங்களோட எக்ஸ்பென்சஸையும் நம்ம பார்க்கணும். ஆர்பிஐ இருக்கு, ஆர்பிஐக்கு உங்கள் எக்ஸ்பென்சஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களோட எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, அதுக்கோட பட்ஜெட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். கோர்ட் ரன் பண்ணணும், அதுக்கோட பட்ஜெட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்கு.
எல்லா எக்ஸ்பென்சஸும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் பண்ணிக்குவாங்க, ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்குவாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆப்பிளையும் கம்பேர் பண்ணலாம். இங்க ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ணும்போது வந்து அது தப்பா தான் தெரியும். யூபிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம்னா அது வந்து ரிசர்வ்டு ஸ்டேட்டு, பீகார் ஒரு ரிசர்வ்டு ஸ்டேட்டு, அதனால அங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி ஒரு தேவை இருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு பேசும்போதே இதுக்கு சூத்திரதாரியா இருக்கிறது யாருன்னா அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது தான். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கிற முடிவை நான் இம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் அடிக்கடி சொல்றாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதுல ஒரு மாநிலத்தினுடைய நிதி அமைச்சருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட பங்கு என்ன, அதுல மாநிலத்தின் அந்த நிதி அமைச்சருக்கான பங்கு என்ன? இப்போ இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் நமக்கு வந்து என்னென்ன பொருளுக்கு விலை ஏறும், என்னென்ன பொருளுக்கு விலை இறங்கும்ன்றத பத்தி ஒரு அசம்ஷன் இருக்கும், அதை பத்தி ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல ஒரு ட்ரேடிங் நடக்கும், ஸ்பெகுலேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பட்ஜெட்டோட தேவை குறைஞ்சு போச்சு. அது ஒரு மேயர் அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கு. பட்ஜெட்ல புதிய வரிகள் விதிக்க முடியுமா, விதிக்க முடியாது. புதிய விஷயங்கள் பேச முடியுமா, பேச முடியாது. நிதி ஒதுக்கீடு மட்டும் தான் பேச முடியும். பட்ஜெட்ல என்ன பண்ண போறோம், ஸ்ட்ராட்டஜி என்ன, கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்ல முடியுமே தவிர மற்றபடி டாக்ஸேஷன் பவர்ஸ்ன்றது வந்து பட்ஜெட்ல இருந்து வெளியே போயிடுச்சு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம். இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட சே என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா குறைஞ்சு எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து அவங்க கவுன்சில் ஆஃப் நிதி அமைச்சர்கள் சேர்ந்து மினிஸ்டர் சேர்ந்து முடிவு பண்ற விஷயம் தான் டாக்ஸேஷன்லேயே மாற்ற முடியும். இப்போ வந்து நீங்க கேட்டதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தும் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யுனானிமஸ் டிசிஷன் எடுப்பாங்க. இது வரைக்கும் இதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரல, இல்ல பிரச்சனைகள் எதுவும் வரல அப்படின்னா கூட ஓட்டிங் போட்டு யார் மெஜாரிட்டி அந்த டிசிஷனை சப்போர்ட் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நடக்கும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வரி விதிக்கலாம், நமக்கு எப்படி வருமானம் வருது, இதுல என்ன மாதிரி ட்வீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு ஃபோரம். அதுல வந்து நமக்கு வந்து என்னென்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்க ரெப்ரசென்ட் பண்றாங்களோ அது நடக்கும். ரீசெண்டா ஒரு ஹெல்த் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் நடந்து அதுக்கு வரி குறைக்கணும்னு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டுறோமோ இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களினுடைய அந்த நிதி அமைச்சர்களுடைய ஒப்புதல் இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டு ஒரு மனதா முடிவெடுத்து தான் நம்ம இப்போ வந்து எந்த பொருளுக்கு 18%, எந்த பொருளுக்கு 5% அப்படிங்கிறத வந்து நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம். இது சரிதான்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரீசெண்டா கூட வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு வந்து நம்ம இவ்வளோ % ஜிஎஸ்டி போடுறோம் அப்படின்னு ஒரு லெட்டர் லீக் ஆச்சு, நிதின் கட்கரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம நியூஸ்லயோ மேகசின்ஸ்லயோ இல்லை டிவிலையோ பேசுறாங்க. ஆனா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போய் பேசும்போது அந்த விஷயத்துல யுனானிமஸ் டிசிஷன் எடுக்கல. அதை குறைக்கணுன்ற விஷயத்துக்கு அவங்க டிசிஷன் எடுக்கணும் இல்லையா, அந்த விஷயத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது ரெவன்யூ கம்மியாகும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட எம்பவர்மெண்ட்ல தான் இருக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் பண்ண முடியும். ஸோ இதுல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலும் அது மாநிலத்தில எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்களோட கையில தான் இருக்கு. அவங்க அவங்களோட உடன்படிக்கை இல்லாம நம்ம அதை செய்ய முடியாது. நம்ம ஏற்கனவே பேசும்போது சொன்னோம் சில பொருட்கள் இந்த ஜிஎஸ்டிக்குள்ள வராது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது ஒண்ணு அதை ஏன் வந்து நம்ம ஜிஎஸ்டிக்குள்ள வச்சுக்கல? உதாரணத்துக்கு வந்து இப்போ பல பேர் சொல்றது வந்து பெட்ரோல், லிக்கர் அந்த மாதிரி இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது ரெண்டா ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இதை தாண்டி வேற சில பொருட்களுக்கும் 0% ஜிஎஸ்டி இல்லைன்னா ஜிஎஸ்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சில பொருட்கள் அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற மாதிரியான அந்த விளக்கத்தை கொடுங்க சார். ஒரு சாமானிய மனிதன் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி இல்லை. உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க, காய்கறி, பழம் எடுத்துக்கோங்க, அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நீங்க பேக் பண்ணி பிராண்டா வித்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவீங்க. அதே இது வந்து நம்ம வந்து பேக் பண்ணாம பொட்டனை கட்டி கொடுக்குறது, நம்ம ஊர்ல விற்பாங்க ரீட்டைல்ல, அந்த மாதிரி வந்து என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம வந்து ரீட்டைலா பண்றோமோ அதுக்கெல்லாம் வரி இல்லை. மக்கள் வந்து அத்தியாவசிய பொருள் வச்சிருக்க பொருட்கள்ல நிறைய விஷயத்துக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை. உதாரணத்துக்கு நீங்க சொல்ற மாதிரி காய்கறிகள், பழங்கள், மாமிசம் இதுக்கெல்லாம் இல்லை. ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டதுனால மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்துடுச்சு அப்படிங்கிறது, இல்லைன்னா ஒரு சாமானிய மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள்ல விலை ஏறிடுச்சோ இறங்கிடுச்சோ இந்த மாதிரியான எந்த பாதிப்பும் சாமானிய மக்களுக்கு கிடையாது. நம்ம ஒரு சில லக்ஸுரி பொருட்களுக்கு தான் ஹை % ஆஃப் ஜிஎஸ்டி போடுறோம். மற்ற சில ரெகுலர் பொருட்கள் நம்ம யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஐ திங்க் அந்த 12% 18% ஜிஎஸ்டிக்குள்ள வர ஸ்லாப்ல இருக்கும் இல்லையா? எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த ஜிஎஸ்டி பண்ணும்போதே நம்ம வந்து வரியை குறைப்போன்ற ஆஸ்பெக்ட்ல தான் அதை பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஜிஎஸ்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவரேஜா ஒரு பொருளோட வரி எவ்வளவு இருந்துச்சு,
ஜிஎஸ்டியோட இந்த டிரான்சாக்ஷன் பீரியட் அப்புறம் எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 15% மேல இருந்த வரி இன்னைக்கு 11% குறைஞ்சிருக்கு. சராசரி வரி சொல்றேன். அப்ப 4% நமக்கு வந்து ஓவராலா வரி குறைஞ்சிருக்கு. ஆனா என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு இதுல வரி கூடிருச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்பாரு. எனக்கு இது கம்மியாகலன்னு கேட்பாரு. தனிப்பட்ட முறையில இதை பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கான ஆன்சர் அதுல இருக்கான்னு இல்ல. ஆனா ஒரு பல கோடி பேருக்கான பெனிஃபிட் வந்து அந்த இடத்துல இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் போய் சேர்ந்து. ஓகே. அத்தியாவசிய பொருட்கள் அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி இல்ல அப்படின்னு நம்ம பேசும்போது, சமீபத்தில ஒரு விஷயம் பெரிய இஷ்யூ ஆச்சு. என்னன்னா, இந்த பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி விதிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு இதுக்கு கூட ஜிஎஸ்டி போடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது. ஸோ அத பத்தின அந்த டீடைல்ஸ் சொல்லுங்க சார். அது ஜிஎஸ்டிக்கு வந்து நாப்கினுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து 2வது வருஷமே கொடுத்துட்டாங்க. 2017 ஜிஎஸ்டி லான்ச் பண்ணதுக்கப்புறம் 2018லயே கொடுத்துட்டாங்க. அந்த நாப்கினுக்கு வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறது இல்லை. ஆனா என்ன, இது 2 விதமான கருத்துக்கள் இருக்கும். நீங்க வந்து கோரிக்கையை வைக்கும் போது இதுக்கு வந்து எனக்கு ஜிஎஸ்டி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து ஜிஎஸ்டி போடலை அப்படின்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது வேற ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்க அன்னபூர்ணா இஷ்யூ கூட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. நான் வந்து ஒரே கிச்சன்ல வந்து ஒரு பண்ணு தயாரிக்கிறேன். அதுல உள்ள கோதுமை பேஸ் பண்ணி நான் ஒரு சப்பாத்தி போடுறேன். அதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் பண்றேன்னா ரா மெட்டீரியல் ஒன்று அதுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோஸ் பண்ற ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு சிலருக்கு ஜிஎஸ்டி பே பண்றதுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னா அந்த இடத்துல அந்த வாங்கி அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்றவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அவர் ஜிஎஸ்டி வாங்குறாரு, ஆனா கஸ்டமருக்கு ஜிஎஸ்டி விதிக்க முடியாது. ஸோ இது என்னன்னா ஒரு பார்ட் மட்டும் தான் டிஸ்கஷன் மக்களுக்கு போய் சேருமே தவிர 2வது கொண்டு போய் சேராது. நான் அந்த 2 நியூஸ் கிளிப்பிங்குமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடிஞ்சா அதை காமிக்க. ஏன்னா இது வந்து தமிழ் ஊடகங்கள்ல அதிகமா வராது. இந்த 2வது பக்கம் ஒரு இருக்கக்கூடிய மறுபக்கம் வந்து வெளியே தெரியாது. ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும் தான் பப்ளிசிட்டியில போய் ரீச் ஆகும். இந்த இடத்துல நீங்க அந்த அன்னபூர்ணா இஷ்யூவை பத்தி எழுதின அந்த பதிவையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதை பத்தின முழு விவரங்கள், அதாவது ரொம்ப லேமேன் லெவல்ல அடிப்படையா புரிதல் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த பதிவை படிச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்த கொஸ்டினா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனுடைய பங்கு இந்த ஜிஎஸ்டியில என்னவா இருக்கு? ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றது என்னன்னா அது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. எப்படி வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் சொல்றோம், தேர்தல் ஆணையம் சொல்றோம், ரிசர்வ் வங்கி சொல்றோம், அதே மாதிரி நிதிக்குழுன்ற ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த நிதிக்குழு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரியில எவ்வளவு பங்கு கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க முடியாது, உச்சநீதிமன்றம் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையம் கொடுக்க முடியாது, ரிசர்வ் வங்கி கொடுக்க முடியாது. அவங்க அதுக்குன்னு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. நான் இது சம்பந்தமாகவும் பதிவு எழுதியிருக்கேன். சுருக்கமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த மாநிலத்தோட மக்கள் தொகை, அந்த மாநிலத்தோட வளர்ச்சி, அந்த மாநிலத்துல வரி வசூலிக்கக்கூடிய திறன், நான் வந்து நல்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றான் இல்லையா அப்படின்னு பாக்குறது, அந்த மாநிலம் வந்து பசுமை பரப்பு வச்சிருக்கா இல்லையா, அதிகமா காடுகளை அழிச்சு இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் உருவாக்குறாங்களா இல்ல இயற்கை வளத்தை பேணுறாங்களா, இதுன்ற மாதிரி நிறைய கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு பர்சன்டேஜ் வச்சு அவங்க நிதி ஒதுக்குறாங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். முன்னாடி வந்து அந்த மக்கள் தொகை பேஸ் பண்ணி இருந்த வெயிட்டேஜ் வந்து அதிகமா இருந்ததை இப்ப குறைச்சிருக்காங்க இல்லையா? மக்கள் தொகைக்கான வெயிட்டேஜ் கம்மியா இருக்கு இல்லையா? மக்கள் தொகைக்கான வெயிட்டேஜ்ல கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். நான் அது கரெக்டான பர்சன்டேஜ் உங்களுக்கு நான் தரேன். ஆனா நீங்க வந்து நல்ல வரியை வசூல் பண்றீங்க, முன்னேற்றம் இருக்குன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. நீங்க காடுகளை உயர்த்துறீங்க, நீங்க வந்து பசுமை பரப்பை கூட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. நீங்க வந்து ஒரு இடத்துல குறைய மட்டும் பாக்குறீங்க, அது எங்க பேலன்ஸ் பண்ண முடியும்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொல்ற விஷயம் தான். இப்ப கடற்கரையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில மாநிலங்கள் இருக்கும். அதே இது மத்திய மாநிலங்கள் எடுத்துக்கோங்க, உத்தரப்பிரதேஷோ மத்திய பிரதேஷோ இல்ல மேல இருக்க பகுதிகளுக்கோ ஒரு ஹார்பரோட கனெக்டிவிட்டி இல்லை. அப்போ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து அவங்களுக்கு கூடும். ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ இல்லை கொண்டு சேர வந்து கிடைக்கிறதுக்கோ. ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்கான காஸ்ட்டை வந்து நீங்க ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும்ல. எனக்கு தூத்துக்குடியில் கிடைக்கிற ஒரு காஸ்ட்டு திருப்பி அதை வந்து நான் வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்பணும், அங்கிருந்து நான் வந்து டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த காஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? இது மாதிரி உள்ள சேலஞ்சஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்குறாங்க, இந்த ஸ்டேட்டுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கலன்ற மாதிரி ஒரு மனசுல தோணாது. கரெக்ட். இந்த இடத்துல குறிப்பா இந்த சவுத் ஆஃப் இந்தியா, நான் சவுத் இந்தியான்னு தனியா பிரிக்க விரும்பல, இந்த சவுத் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 மாநிலங்கள் வந்து எங்களை தான் வந்து வஞ்சிக்கிறாங்க. வழக்கமான ஸ்டேட்மெண்ட், இது வெறும் அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக கூட நம்ம பார்க்கலாம். இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, எங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே அதற்கான விளக்கம் சொல்லிட்டீங்க. அதாவது இங்கே வந்து ஜிஎஸ்டியில் நேரடியாக இவங்க கொடுக்குற அந்த 50%, அதுக்கப்புறம் அந்த 41% மட்டும் பார்க்கக்கூடாது. அதை தாண்டி இங்கே இருக்க ஏர்போர்ட்டு, ஹார்பர், கோர்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வரைக்கும் மத்திய அரசாங்கம் தான் பங்கெடுத்துக்கிறாங்க, அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கிறாங்க.
அது எல்லாத்தையும் இதுல கணக்குல கொண்டு வரணும்னு. ஆனா இந்த ஒரு 4-5 ஸ்டேட்டு அடிக்கடி இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அதுவும் தேர்தல் வர நேரத்துல அது கர்நாடகாவா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இதே விஷயத்த திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. வட மாநிலங்களுக்கு அதிகமா கொடுக்குறாங்க, இங்க தெற்க இருக்கக்கூடிய மாநிலங்களை வந்து வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கறத இங்க வந்து படிச்சவங்க படிக்காதவங்க ஒரு நல்ல அரசியல்ல வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்க கூட இது உண்மையோ பொய்யோ இதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. சோ இதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் சார்? இப்போ நீங்க சவுத் ஆஃப் இந்தியா மட்டும் நீங்க எடுத்து பார்க்க முடியாது. மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா அதுதான் நம்பர் 1 ஸ்டேட்டா இருக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல. மகாராஷ்டிரால இருந்து அப்ப நாங்க வந்து அதிகமா வரி கொடுக்குறோம், எங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கறது இல்லை. அவங்களுக்கு ₹1 29 பைசா கம்மியா தான் அவங்களுக்கு கிடைக்கும். குஜராத் வந்து தமிழ்நாடுக்கு ஈக்குவலா கலெக்ஷன் பண்றோம். மகாராஷ்டிராக்கு 18 பைசா தான் நம்ம கொடுக்குறோம். அப்படின்றப்ப அவங்க வந்து எனக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் மாதிரி வேணும், எனக்கு பீகார் மாதிரி வேணும்னு அவங்க கேட்க முடியாது. இன்னைக்கு சென்னையோட வருமானம் மற்ற மாவட்டத்தை ஈக்குவலா தமிழ்நாட்டில் வருமானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ அது மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும் நீங்க சொல்ற விஷயத்தை. ஸோ இப்போ ஜிஎஸ்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மத்திய அரசுக்கு பே பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் இங்கே பே பண்ணது, இல்லைன்னா நுகர்வோர் பே பண்ணது அப்படிங்கிறது இல்லாமல் இப்போ தமிழ்நாடு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா இருக்கு. தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுற ஒரு கார் வந்து சரி உத்தரப்பிரதேசத்திலேயோ ஹிமாச்சல பிரதேசத்திலேயோ அதை வந்து விற்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய கஸ்டமர் அதற்கான ஜிஎஸ்டியை பே பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி இன்டர்ன் நாளைக்கு ஜிஎஸ்டி ஃபைல் ஆகும்போது அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஃபைல் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது தமிழ்நாடு கணக்கில் தான் வந்து சேரும். அதனால தமிழ்நாடு பே பண்ற ஜிஎஸ்டி முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நுகர்வோர்கள் இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே பே பண்ணதில்லை, இதுல எல்லா ஸ்டேட்டு மக்களுடைய அந்த பங்களிப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை எப்படி சார் நம்ம பாக்குறது? கண்டிப்பா அதுல வந்து நம்ம 2 பக்கமும் பார்க்கணும். இந்த இடத்துல இப்போ ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெங்களூர் வந்து அதிகமா நடக்குது அப்படின்னா பெங்களூர் வந்து எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா அவங்களுக்கு தமிழ்நாட்டிலே கிளைகள் இருக்கு. இன்ஃபோசிஸோ விப்ரோவோ டிசிஎஸோ எடுத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு. ஆனா அவங்களோட ஓவரால் புக்கிங் பிசினஸ் வந்து பெங்களூர்ல பண்றாங்கன்னா அதோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கும். இதே மாதிரி ரிவர்ஸ்லயும் நம்ம எடுக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு விருதுநகர்ல இருந்து நமக்கு ஒரு ஆயில் மேனுஃபேக்சரர் இருக்காரு, இதே மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் வாங்கி யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் அந்த கடைகளில் பே பண்ணி வாங்குறாங்கன்னா அந்த கடைக்காரங்க ஃபைல் பண்ணுவார். நான் மேனுஃபேக்சரிங் வச்சிருக்கேன்னா அவரோட ஃபைலிங் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல பண்றாரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னா அது வந்து அந்த இடத்துல தான் அக்கௌண்டிங்ல வரும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆனா வந்து ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க தான் நம்ம எடுக்க முடியும். நான் மட்டும் தான் பண்றேன் அப்படின்றது வந்து சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. ரைட். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஏதோ ஒரு தனி இதுன்னு இல்லாம நம்ம வந்து மொத்த இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இதுல எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மாதம் தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷனை எடுத்து அதை வச்சுட்டு இதுல வந்து மத்திய அரசுக்கு போன பங்கு என்ன, மாநில அரசுக்கு வந்த பங்கு என்ன, அதுக்கப்புறம் ஃபர்தர் டிவல்யூஷன்ல ஏன்னா எடுத்த உடனே 50-50ன்னு பிரிச்சிடுறாங்க. மத்திய அரசுக்கு போகக்கூடிய 50%ல இருந்து இன்னொரு 41% தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது இல்லையா? சோ அதை வந்து உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு மாசம் தமிழ்நாட்டுல 2024ல ஏதாவது ஒரு மாசத்துக்கான அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் தமிழ்நாடுனுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷனை எடுத்து இதை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இதுல ஜிஎஸ்டி கலெக்ஷன்ல எஸ்டிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு 2 பிரிச்சுக்கிறாங்க. எஸ்டிஎஸ்டின்றது ஸ்டேட்டுக்கே கையில வந்துடும். 10,000 கோடி நம்மளோட சராசரி வந்து மாத வருமானம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டியில் 5,000 கோடி ஆல்ரெடி தமிழ்நாடுக்கு வந்துடும். அதுல கான்ட்ரிபியூஷன்ல வந்துடும். பேலன்ஸ்ல 5,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுதுன்னா அதுல இருந்து ஒரு 2,200 கோடி இல்லை 2,200 கோடி நம்ம திருப்பி வந்து அங்கிருந்து கிரெடிட்டா வாங்கிக்கும். அது வந்து வித்தின் ஒரு 45 டேஸ் சைக்கிள்குள்ள அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எவ்ரி சைக்கிள் நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் இந்த 41%ங்கிறது வேற வேற பர்சன்டேஜா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆஸ் யூ சே ஒரு 45 நாள் இடைவெளியில மத்திய அரசாங்கம் நமக்கு கொடுத்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா கொடுத்துருவோம். சோ நிலுவையில முறையான டாக்குமெண்ட்ஸும் ரீச் ஆகணும். லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தாங்க கர்நாடகால இருந்து எனக்கு வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருந்ததுன்னு சொல்லி நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. சில ஸ்டேட்ல இருந்து வரலன்னு சொல்லியிருந்தாங்க. குவரி கேட்டிருக்காங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை கிளாரிஃபை பண்ணும். இது ஆட்டோமேட்டிக் ரிட் ஆகுன்றது நம்ம சொல்ல முடியாது. ஒரு நம்ம அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட்டு அதுக்கான ரிசல்ட்டும் நம்ம கொடுக்கணும். ஒரு இன்டர்வியூக்கு போறோம், நம்ம டாக்குமெண்ட் கொடுக்குறோம், கேவிசி கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி ஆஃபர் லெட்டர் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அது அவங்களுடைய அந்த முக்கியத்துவம் என்ன, எத்தனை பேர் இருக்காங்க? இதுல வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு முடிவு பண்றதுக்குன்னு ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப் வச்சிருக்காங்க. குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா இப்ப ரேட்டை ரேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஸ்லாப்ஸ் வந்து நீங்க கொஞ்ச கேட்ட கேள்வியில இத்தனை ஸ்லாப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஸ்லாப்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணா இன்னும் லைஃப் சிம்பிள் ஆகும்.
நான் வந்து 12 கட்டுறேன், நான் 18 கட்டுறேன், நான் 28 கட்டுறேன்றத மெர்ஜ் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா மெர்ஜ் பண்ணா என்ன ஆகும்னா, சில இடங்கள்ல 12, 18ல 15க்குன்னு வருதுன்னா, ஒரு சில இடத்துல 3% ஜாஸ்தி ஆகும் டாக்ஸ். 18 கட்டுறது ஒரு 3% கம்மியாகும். அப்ப ஒரு 15% நம்ம மிடில்ல ஃபிக்ஸ் பண்றோம்னா, சில பேருக்கு ரெவென்யூ லாஸ் ஆகலாம். சில பேருக்கு ரெவென்யூ வந்து கெயின் ஆகலாம். அந்த டிசிஷனுக்கு வந்து ஒரு பிக் டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்க வந்து எந்த ப்ராடக்ட்ல நம்ம கொண்டு போகலாம், எந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து அந்த கால் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் டிசைட் பண்றாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டுக்கும் குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஆன்லைன்ல கேமுக்கு வந்து நம்ம வந்து டாக்ஸ் விதிக்கலாமா வேண்டாமா, அதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம், இதுல வந்து புதுசா நம்ம வந்து என்னென்ன விஷயங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க முடியும், இல்ல என்னென்ன பொருட்களை புதுசா டாக்ஸ் ஸ்லாப்ல ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கூட டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ நிறைய குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அவங்க அதை ஸ்டடி பண்ணி ஒரு 90 டேஸ்க்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அடுத்த கவுன்சில் மீட்டிங். ஸோ அடுத்த அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் அது நடக்கும்போது இதில் வந்திருக்கிற இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அவங்க வந்து ரெவ்யூ பண்ணி இதை அப்ரூவ் பண்ணுறதா? ஸோ இது வந்து ஓட்டிங்க்கு போகும் இல்லையா, இந்த மாதிரி வர ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லா ஸ்டேட் அந்த இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஓட்டிங் போகாமலே எல்லாருமே வந்து யூனானிமஸாக டிசைட் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து யாராவது ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் அது வந்து டிஸ்கஷனை வந்து மறுபடியும் ஃப்ளோட் பண்ணுவாங்க, இல்லை டிசிஷனை வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வந்துட்டு இருக்க ரெவென்யூ குறையக்கூடாதுன்றதுனால அவங்க அதை வந்து ஹோல்ட் பண்றாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஓட்டிங் போயிருக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா சார்? நான் செக் பண்ணி சொல்றேன் மேடம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஓட்டிங் போன மாதிரி நான் பார்க்கல. எல்லாமே யூனானிமஸ் டிசிஷனா தான் நடந்திருக்கு. அதுதான் என்னுடைய புரிதலும் அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஸோ இது வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்பட்ட எந்த முடிவையும் எந்த ஸ்டேட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சரும் இது வரைக்கும் ஒத்துக்கலைனோ இல்லை முரண்படுறேன்னு சொல்லியோ அது வந்து ஓட்டிங்க்கு போனதே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய புரிதலும். அதனால அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் சார் கேட்டேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஒரு ஸ்டேட்ல உள்ள மினிஸ்டர் சொல்றதுக்கும் இன்னொரு ஸ்டேட்ல மினிஸ்டர் சொல்றதுக்கும் கருத்துக்கள் மாறுபடும். கோவாவோட மினிஸ்டர் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் பேக் தமிழ்நாடு வந்து ரைஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து கான்ட்ராஸ்டிங் வியூ கொடுத்துருந்தாரு. ஆனா அது வந்து ஒரு டிஸ்கஷன் டிபேட்டா இருக்குமே தவிர டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது யுனானிமஸ் டிசிஷனா தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. தேங்க்யூ சார். ஜிஎஸ்டியை பற்றின பல கேள்விகளுக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பதிலளிச்சிருக்கீங்க. இங்கே இருக்கக்கூடிய பல மிஸ்கன்செப்ஷன்ஸ், பல தவறான புரிதல்களை சரி செய்கிற நோக்கம் தான் இந்த காணொலியினோட நோக்கமே. நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது வரைக்கும் ஜிஎஸ்டியை பற்றி இது ஏதோ ஜிஎஸ்டி விதிச்சதுனால வந்து நம்மளுடைய பொருட்களோட விலை கூடிடுச்சு, இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குது, அவங்களுக்கு தேவையான நம்ம இங்கே அதிகமான ஜிஎஸ்டியை கட்டுறோம், நமக்கு மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை அதிகமாக பகிருங்க. இந்த காணொலியினுடைய நோக்கமே ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கம் என்ன, இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எந்த பேசிஸ்ல முடிவெடுக்குது, இது வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமாகவும் இன்னொரு மாநிலத்துக்கு பாதகமாகவும் முடிவெடுக்கிறாங்களா, இல்லை இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பாடி, எல்லா மாநிலத்துக்கும் காமனான ஒரு முடிவு, எல்லா மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேஷனும் இதுல இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இங்க எல்லா மாநிலத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டருக்கும் நிதி அமைச்சருக்கும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் ரெப்ரசன்டேஷனும் இருக்கு, ஓட்டும் இருக்கு. ஸோ இங்க ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கப்படுற எல்லா முடிவுகளுக்கும் எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சர்களும் உடன்படுறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய புரிதல். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் அளிச்சமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். ஜிஎஸ்டி வந்து நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இது ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம் இல்லை, ஆனால் இது ஒரு ப்ராக்ரெசிவான சிஸ்டம். இதுல வந்து காம்ப்ளெக்சிட்டிஸே நம்ம குறைச்சிருக்கோம், இன்னும் குறைப்பாங்க. கண்டிப்பா அது வந்து ஃபியூச்சர்ல நடக்கும். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். இந்த சான்ஸ் கொடுத்தது. ஜெய் ஹிந்த்.